நன்றி. ஆமே. நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்று மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதையும், ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தைகளிலே இந்த நாட்களை கடந்து செல்லப் போகிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் வேதத்திலிருந்து இந்த நாட்களை பார்க்க போகிற காரியம், நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த காரியத்தினுடைய மிகுதி பகுதிதான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி தலைப்பிலே இந்த நாட்களிலே இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்து நாங்கள் இந்த நாட்களில் இந்த காரியத்தை இன்றைய நாட்களிலே முடிப்போம். இன்றைய என்னோடு கூட இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, நேற்றைய நாட்களிலே வாசித்த நாட்களிலே ஆண்டவருடைய அந்த தெரிந்து கொள்ளுதல் மூலமாய் இந்த நாட்களிலே எப்படியாக அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக, அதாவது அவர் பிதாவின் மூலமாய் தெரிந்து கொள்ளப்பட்டார், அவர் மூலமாய் இந்த நாட்களிலே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை குறித்து இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அவருக்கு சொந்த ஜனமாக இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நேற்றைய நாட்களில் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், இந்த வார்த்தைப்படி 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்றும் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய அந்த புண்ணியங்கள், அதாவது அவர் செய்த நன்மையான காரியங்கள், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை நாங்கள் சொல்லும்படியாக நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை வரவழைத்தது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே பாருங்கள், அவர் நம்மை கொண்டு இந்த நாட்களிலே சில காரியங்களை இந்த நாட்களை செய்யும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார் என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், அந்த தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக அறிந்து கொள்வோமா இருந்தால் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களில் தயங்காதபடி இந்த நாட்களை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்கள், இங்கே இந்த 1 பேதுரு 2:9 சொல்லப்படுகிற காரியம், அங்கே அவர்களுடைய, அதாவது அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, அப்ப நாங்கள் அந்த காலத்திலே இருந்த நாங்கள், அந்த அந்தகார ஒளியில், அந்தகாரத்திலே இருந்த இருளிலே இருந்த நாங்கள் ஆச்சரியமான அந்த ஒளியிடத்திலே வரும்படியாக அழைத்தது அவர் செய்த நன்மைகள், அவர் இந்த பூமியிலே வந்து என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை இங்கே வெளிப்படுத்தும்படியாகவும் அறிவிக்கும்படியாகவும் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, அங்கே ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாகும் அவருக்கு சொந்தமாக இந்த நாட்களை இருக்கிறோம் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இந்த நாட்களில் ஒரு யோசனை இருக்க வேண்டும். நான் ஒரு பரிசுத்த ஜனம், நான் ஒரு ஆசாரிய கூட்டம், அதே வேளையிலே நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்ற உணர்வு இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருவோமா இருந்தால், நாங்கள் அங்கே பவுலடிகள் சொன்னது போல நாசமோ மோசமோ பட்டயமோ எது வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களே நாங்கள் வாழ்ந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் நாங்கள் யார் என்றால் கிறிஸ்துவனுடைய மனவாட்டிகள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவனுடைய மனவாட்டிகள் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, அருமையான அன்பு பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 19வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது பாருங்கள், நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணாள் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அப்படியானால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கிற நாங்கள் அங்கே அவருடைய வருகைக்கு, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய், அந்த வருகைக்கு தகுதி உள்ளவர்களாய், அந்த வருகைக்கு உகந்தவர்களாய், அந்த வருகையிலே இந்த நாட்களை நாங்கள் செல்லுகிறவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அதுதான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய தன்மை என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவர் என்று நாங்கள் அழைக்கப்படுகிறோம், ஆனால் நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்க வேண்டும் இந்த நாட்களிலே, நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லி. இன்றைக்கு
நான் அநேகரை பார்த்திருக்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவராலே தொடப்பட்டு எத்தனையோ பாருங்கள் இந்த நாட்களில் எத்தனையோ பெரிய ஐஸ்வர்யவான்களா இருந்தவர்கள் இன்றைக்கு அந்த ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவருடைய பணியில் இந்த நாட்களில் இறங்கி இருக்கிறார்கள். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே அதுதான் அங்கே தெரிந்து கொள்ளப்படுதல் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு தான் இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஒரு உடன்படிக்கையை செய்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப அந்த உடன்படிக்கையை குறித்து பார்க்கிற வழியிலே பழைய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலருடன் தேவன் இந்த நாட்களிலே உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தோடு ஜனமாகிய தன்னுடைய ஜனத்தோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார். இப்ப பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற வேளையிலே 10 கற்பனைகள் மூலமாய் இந்த நாட்களே அங்கே உடன்படிக்கை செய்கிறார். அதுக்கு பின்பாக பாருங்கள், அதுக்கு முன்பாக பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே ஆபிரகாமோடு மோரியா மலையில ஒரு பெரிய உடன்படிக்கை செய்கிறார். அதான் ஒரு மகத்துவமான காரியம். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆபிரகாம் அங்கே அவர் சொன்ன பிரகாரம் எந்த விதமான மறுப்பும் இல்லாதபடி அவருக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செயல்படுகிற வேளையிலே மோரியா மலைக்கு வர அழைத்த தேவன் இந்த நாட்களிலே அதிலே வைத்து இந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உடன்படிக்கையின் சாயல் எப்படியாக இருக்கிறன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே பாருங்கள் இந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டிலே எப்படியாக அந்த உடன்படிக்கை இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒரு எழுத்தினாலே எழுதப்பட்ட 10 கற்பனைகள் மூலமாய் மோசே மூலமாய் இந்த நாட்களை செய்த உடன்படிக்கையா இருக்கிறதா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இந்த ஆதிகாமத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை அப்படி அல்ல. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை அங்கே எழுத்தினாலும் அல்ல, கற்பனையில எழுதப்பட்ட வார்த்தையினாலும் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆபிரகாமுடைய குமாரனை அந்த இடத்திலே கொண்டு வந்து பலியிடும்படியாக அந்த நாட்களுக்கு அப்ப பலியினாலே உடன்படிக்கை செய்கிறார். அந்த பலியினாலே உடன்படிக்கை செய்வதற்கு ஆபிரகாம் அந்த இடத்திலே ஒத்துக்கொண்டு அந்த இடத்திலே அந்த ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அந்த காரியத்தை செய்கிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால் தன்னையே அந்த இடத்திலே பலியாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆதிகாம புத்தகத்திலே நாங்கள் எடுத்து நாட்களை திருப்பி பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், அங்கே தேவன் ஆபிரகாமோடு எப்படியாக அந்த நாட்களில் உடன்படிக்கை செய்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். தேவன் அங்கே அதாவது ஈசாக்கை கொண்டு போய் இந்த நாட்களில் பலியிடப்படுகிற வேளையிலே பலி கொடுக்க போகிற வேளையிலே ஒரு சம்பவம் இந்த நாட்களில் நடக்கிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அந்த ஆண்டவர் அந்த இடத்திலே ஆபிரகாம் அந்த தன்னுடைய மகனை பலியிடுகிற வழியில் ஆண்டவர் வானத்திலிருந்து பேசுகிறார், ஆபிரகாமை நிறுத்து, உன் பிள்ளையாண்டான் மேல் இந்த நாட்களிலே நீ கை போடாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லி இந்த நாட்களை நிறுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த வேத பகுதியில் சொல்லப்படுவது ஆதிகாமத்திலே 22வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அப்பொழுது கர்த்தருடைய தூதனான் 11வது வசனம் வானத்திலே இருந்து ஆபிரகாமை என்று கூப்பிட்டு அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனே உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயந்த பயப்படுகிற மனுஷன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையிலே இதோ பின்னாக புதர்லே தன் கொம்பிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக அந்த நாட்களிலே பலியிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப வேதம் தெளிவாக சொல்றது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அருமையான கர்த்தருடைய உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சொன்னால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதாவது ஒரு சாயலாக அங்கே இந்த இடத்திலே ஆதிகாமத்தில் இந்த நாட்களில் அடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே எந்த மனுஷனும் அந்த இடத்துல அடிக்கப்படவில்லை, கர்த்தரே அந்த இடத்துல அடிக்கப்படுகிறார். இப்ப ஈசாக்கை அந்த இடத்திலே பலியிட்டு இருந்தால் அங்கே ஈசாக்குடைய ரத்தம் இந்த நாட்களே நன்மைகளை பேசுமா, பருந்து பேசுமா, இந்த நாட்களே மனுஷனுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து விடுதலை கொடுக்குமா என்று பார்க்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இந்த நாட்களே இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மனுஷனோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கு அடையாளமாக அந்த நாட்களில் அங்கே முட்புதற்குள்ளே சுற்றி இருக்கிற அந்த ஆட்டுக்கடாவை
கொண்டு வந்து பலியிடும்படியாக சொல்றார். அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை இந்த நாட்களிலே வேதத்திலே பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வந்து நிஜமாக இந்த நாட்களை மாற்றுகிறார். மோரியா மலையிலே பலியிடப்பட்டது ஆட்டுக்குட்டியானவருடைய அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக இந்த நாட்களை பலியிடப்பட்டார். அதே மாதிரி இந்த நாட்களை பாருங்க, கொல்கதா மேட்டிலே கல்வாரியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே பலியிடப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பலியினாலே உடன்படிக்கை செய்கிறார், பலியிடப்படுகிறார் என்பதைத்தான் அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியாக இருந்த ஆண்டவர் இங்கே தன்னைத்தானே இந்த நாட்களில், அதாவது மனுஷ ரூபத்திலே வந்து இந்த நாட்களில் அடிக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அங்கே சாயல், நிழல் இங்கே நிஜமாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். என்னத்தை பலியிட்டான்? அந்த ஆட்டுக்குட்டியை. அப்ப ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஜைர் என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யெகோவா ஜாயிர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கல்வாரி மேட்டிலேயும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை பார்த்து கொள்ளப்படும். ஏனென்றால் கல்வாரி மேட்டிலே நமக்காக அடிக்கப்பட்டவர், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய காரியங்களை சுமந்து இந்த நாட்களில் அடிக்கப்பட்டவர் தான். அதுதான் இந்த நாட்களிலே ஆண்டோடைய அந்த தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நமக்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை தெரிந்து கொண்டு அவரை இந்த பூமியிலே கொடுத்து இந்த நாட்களை அடிக்க கொடுத்து நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்தார்? அவர் நம்மை இந்த நாட்களிலே விடுதலை செய்தார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளை இந்த நாள். அப்ப இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதன் ஒரு கூட்ட மக்கள் தேவன் தமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதை குறிப்பிடுகிறது மட்டுமல்ல, திருச்சபையாகிய கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபையிலே இந்த நாட்களிலே அங்கமாக இந்த நாட்களிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் இரண்டாவது பகுதி இந்த நாட்களில் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலரோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்து அவர்களை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையானது பரிசுத்தமாக்கப்படுவதற்கும், அருமையான அன்பு பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்படுவதும் இந்த நாட்களிலே நிச்சயமானது ஒன்றாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தனிநபர்கள் இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளப்படுதல் இந்த நாட்களிலே பாருங்கள், நிபந்தனைக்கு இந்த நாட்களிலே உட்பட்டது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அடுத்ததாக இந்த நாட்களில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் விசுவாச வாழ்க்கையை நடத்த வேண்டும், கிறிஸ்துவோடு இந்த நாட்களில் எப்போதும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று இந்த நாட்களிலே பவுல் இந்த நாட்களை கீழ்கண்டவாறு இந்த இடத்திலே விளக்கம் சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப முதலாவது பார்க்கிற வேளையிலே திருச்சபைக்கு தேவனுடைய நிரந்தரமான திட்டம் இந்த நாட்களிலே, அது அவருடைய பார்வையிலே இந்த நாட்களிலே எப்படியாக இருக்க வேண்டுமாம்? குற்றமற்றதாகவும் பரிசுத்தமாகவும் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எபேசியரின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியரின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கணும் பாருங்கள். 4வது வசனம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். யாருக்குள்? நம்மை, கிறிஸ்துவுக்குள் நம்மை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், பாவங்கள் மன்னிக்கப்படுதல் அதை குறிக்கிறது பாருங்கள். அடுத்ததாக திருச்சபையில் இந்த நாட்களிலே பரிசுத்தத்தையும் தூய்மையையும் குறிக்கிறது. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்தத்துக்கு இந்த நாட்களிலே வலியுறுத்தப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், தேவனுடைய இந்த நோக்கத்துக்கு ஒன்றாக அங்கே கூட்டப்பட்ட திருச்சபைக்கு திருச்சபையுடைய காரியங்கள் நிறைவேறுவது நிச்சயம். ஏனென்றால் கிறிஸ்து பரிசுத்தமும் பிழையற்றவரும் மகிமை உள்ள சபையாகிய அதை இந்த நாட்களில் தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன் தன்னுடைய சபையை எப்படியாக நிறுத்துவாராம்? தமக்கு முன்பாக அந்த நாட்களை நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறாராம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பாருங்கள்,
இரண்டாவதாக பரிசுத்தமும் பிழையும் அற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தானே அதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்ததன் நோக்கம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் மேலே கட்டப்படுகிற அந்த சபை எப்படி இருக்க வேண்டுமாம்? கரை திரை அற்றதாக இந்த நாட்களில் இருக்க வேண்டுமாம். இரண்டாவதாக பரிசுத்தமும் பிழையும் இல்லாதமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டுமா. மூன்றாவதாக மகிமை உள்ள சபையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பாருங்கள், தேவன் அதை இந்த நாட்களிலே தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப சபை உருவாகிற வேளையிலே சபையிலே என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அப்ப திருச்சபையின் அங்கத்தினர்களும் தனிநபர்களான விசுவாசிகளுக்கு இந்த நோக்கம் அங்கே நிறைவேறுவது நிபந்தனைக்குரியதாக இருக்கிறது. நாம் இந்த நாட்களில் விசுவாசத்திலே தொடர்ந்து இந்த நாட்களில் இருந்தால் மட்டுமே கிறிஸ்து நம்மை இந்த நாட்களிலே அவருடைய பார்வையிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக இந்த நாட்களிலே நிறுத்துவார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றமுற்றவர்களாய் நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் அனுதினமும் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு இந்த நாட்களை ஞானஸ்தானம் எடுத்து அங்கே இந்த நாட்களிலே காரியங்களை செய்வது என்ற முக்கியமான காரியத்தை விட முதலாவது தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், அவருக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமாய் இந்த நாட்களிலே வாழ வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும், அதே வேளையில் இந்த நாட்களிலே அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அதான் சபையை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுறது. பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களில், இதை தெளிவாக அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்றால், உங்களையும் பரிசுத்தத்தையும் குற்றமுள்ளவர்களாகவும் அங்கே கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாகினீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். நீங்கள் கேட்ட அந்த சுவிசேஷத்தினால் உண்டாகும் இந்த நாட்களிலே நம்பிக்கையை விட்டு அசையாத இஸ்ரமாயும் உறுதியும் விசுவாசத்தினாலே நிலை திளைப்பீர்களாக இருந்தால் அப்படியே ஆகும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் எப்படி என்று சொன்னால், நம்பிக்கை, அந்த சுவிசேஷத்துடைய காரியத்துடைய நம்பிக்கையும் அதே வேளையில் இந்த நாட்களிலே அசையாத ஸ்திரமாக இந்த நாட்களிலே உறுதியாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை வேதம் இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, கொலோசியரின் புத்தகத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே, கொலோசியரின் புத்தகத்திலே இங்கே வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே எப்படியாக சொல்லுகிறது என்றால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், இங்கே 22ஆம் வசனம் 22, 23 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு இந்த நாட்களில் அசையாத ஸ்திரமாயும் உறுதியும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழுள்ள சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரன் ஆனேன் என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களிலே குலோ சபைக்கு இந்த நாட்களில் எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே பவுலடிகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக நெருக்கங்கள் காரியங்களை இந்த நாட்களிலே அங்கே அனுமதித்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பவுல் அந்த இடத்திலே பாருங்க, பவுலடிகள் எந்த காரியத்தை குறித்தும் சரித்து போகவில்லை. அருமையான வாக்கு தத்தங்களை இந்த நாட்களை அவர் சொல்லி இருக்கிறது மட்டுமல்ல, அவர் ஜனங்களை இந்த நாட்களை என்ன செய்கிறார், அங்கே அவர்கள் என்கரேஜ் பண்ணி கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். கிறிஸ்துடைய காரியம் இப்படியாக இருக்கிறது, கிறிஸ்துடைய சபையை எப்படியாக கட்டி எழுப்ப வேண்டும், அந்த கிறிஸ்துடைய ஊழியத்தை எப்படியாக செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் அவர் தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களே பிரசங்கங்களில் இந்த நாட்களை பிரசங்கம் பண்ணி இருக்கிறதை பார்க்கிறோம். சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், இந்த நாட்களில் அவர் எப்படி என்று சொன்னால், நான் பானபலியாக அந்த நாட்களில் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறார். அப்போ சுவிசேஷத்துடைய முடிவிலே வருகிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய கடைசி முடிவுகளே வருகிற வேளையில், ஆனாலும் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அதாவது நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லுகிறார்.
உங்க வேதத்திலே இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களிலே காரியத்தை சொன்னவர்கள் எவரும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அழைக்கப்பட்டவரும், சாரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவருமாகிய பவுலடிகள் இப்படிப்பட்ட ஒரு தைரியமான காரியத்தை இங்கே சொல்லுவதன் நோக்கம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே, தேவன் அவரோடு இந்த நாட்களை கூட இருந்தார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் அவரோடு கூட இருந்தது நோக்கத்திலே பாருங்கள், அவர் செய்கிற காரியம் இந்த நாட்களிலே எப்படி என்றால், நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு தைரியமான வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், பவுலடிகளை இந்த நாட்களிலே எப்படியாக அந்த நாட்களிலே பயன்படுத்தினார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு சற்று இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக அங்கே அவர்களது நிருபங்களை போல் நிருபங்களை எழுதுகிறவர்கள் இந்த நாட்களில் யார் இருக்கிறார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படியாக அந்த சபைகளுக்குரிய வாசல்கள், சபைகள் எப்படியாக கட்டப்பட வேண்டும், சபைகளை இந்த நாட்களை கட்டுவதற்கு விசுவாசிகள் எப்படியாக செயல்பட வேண்டும், ஊழியக்காரர்கள் எப்படியாக செயல்பட வேண்டும், அதே வேளையிலே பாருங்கள், குடும்பம் எப்படியாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பவுலடிகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை வகுத்து பிரித்து இந்த நாட்களை பாருங்கள், இங்கே எபேசியர் புஸ்தகத்திலே இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராய இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஓடி முடித்து விட்டு இந்த நாட்களே போய்விட்டார். ஆனால் ஆண்டவர் கூட இந்த நாட்களே சொல்லவில்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லி. ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியம், எல்லாருக்காகவும் பலியிடப்பட்டார். எல்லாருக்காகவும் இந்த நாட்களை பாருங்கள், அக்கிரமங்கள் பாவங்களை சுமந்தார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இப்படியாக எல்லா காரியத்தையும் செய்தார் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனால் இன்றைய பாருங்கள், பவுலடிகளுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள், எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன், என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படியாக அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நாட்களிலே நமக்குள்ளே அவர் ஜீவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறார் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்து சொன்னால் விட்டு வருகிறோம் ஐயா. 10 வருஷம் ஊழியத்தை செய்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்து சொன்னால், ஊழியம் வேண்டாம், ஆளும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், என்ன விட்டுருங்கப்பான்னு சொல்லி இந்த நாட்களை ஓடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அழைப்பில்லை. நீங்கள் பாருங்கள், இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக இந்த நாட்களை பாருங்கள், இந்தியா தேசத்தை சேர்ந்த சாது சுந்தர் சிங் என்று தேவனுடைய மனுஷன் இருந்தார். சாதாரணமான ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை தான் இந்த நாட்களை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு நல்ல ஒரு பாருங்கள், இந்த நாட்களில் ஒரு ஓட்டத்தை ஓடினார். பவுலடிகளை போல இந்த நாட்களை பாருங்கள், நல்ல போராட்டமான வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலடிகளுக்கு நடந்த காரியத்தை போலதான் இவரும் கிட்டத்தட்ட இந்த நாட்களில் சுவிசேஷத்தை நிமித்தம் அடித்து போட்டு பால் கிணத்துக்கு போட்டு விட்டாங்க. பால் கிணத்துக்குள்ளே போட்டு விட்டால் பாருங்கள், அந்த போட்டு விட்டு அந்த அதுக்கு அந்த தேசத்திலே பாருங்கள், அந்த கிணற்றுக்கு மேலே இந்த நாட்களில் கொங்கிரீட் மாதிரி வட்டமாக அந்த நாட்களை வைத்திருப்பார்கள். அந்த கிணத்தை மூடி அதுக்குள்ளே தண்ணி இருக்காது. ஆனால் பாம்புகள், தேள்கள், இப்படியான இதுகள் இருக்கும், மிருகங்கள், செத்த மிருகங்களுடைய எலும்பு கூடல், இப்படியான காரியங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த அவர்கள் போட்டுவிட்டு ஒரு சிறிது நேரத்துக்கு பின்பாக பார்க்கிற வழியில் அந்த கல்லு மூவ் பண்ணிச்சுதான். ஒரு கயிறு இந்த நாட்கள்ல அங்கிருந்து வந்துச்சாம், ஏறி மேலே வாண்டு சத்தம் தான் கேட்டுதான். அவ்வளவுதான், எந்த விதமான கேள்வியுமே. அவர் அந்த கைத்தை பிடிச்சு இந்த நாட்களே அப்படியே மேலே வந்தா அங்க மேலே ஒரு தரையும் காண இல்லை. தொடர்ந்து மறுபடியுமா இந்த நாட்களை என்ன செய்தார், ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்தார்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இப்படியாக சொன்னார். அதுதான் அந்த ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளப்படுதலும் அழைத்தலும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்.
அப்படியாக தேவன் அழைத்த மனுஷன் என்னதான் வரட்டும் ஐயா, நாசமோ, பவுலடிகள் சொன்ன மாதிரி நாசமோ மோசமோ பட்டயமோ எது வந்தாலும் கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்ற ஒரு வைராக்கியமான ஓட்டத்தை ஓடுகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு அநேகருடைய ஓட்டங்களை பார்க்கிற வேளையிலே கொஞ்சம் பண கஷ்டம் வந்ததுனால் விட்டு வருகிடுவாங்க, ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே நீர் காசு வந்தா தான் நான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்லி பாருங்கள். அப்ப இந்த கருத்து பாருங்கள், இப்ப விக்கிள் சுமித்தா இருந்தாலும் சரி, அல்லது ஓரல் ரோபோட்டா இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களில் பழைய இந்த ஒரு சில ஊழியர்களா இருந்தாலும் சரி, தேவனுடைய அழைப்பு இருந்தது ஐயா. இன்றைக்கு உலகத்திலே பிரசித்தி பெற்ற பில்லிகிராம் ஐயாவுடைய காரியத்தை பாருங்கள். 99 வயசு வரை மறிக்கிற வேளையில கூட அவர் தன்னுடைய ரேடியோவில் இந்த நாட்கள் என்ன செய்தார், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அந்த காலகட்டத்திலே கூட கொடுத்திருந்தார், மெசேஜ்களை கொடுத்திருந்தார். எவ்வளவு ஒரு ஆர்வம், எவ்வளவு ஒரு காரியமாக அந்த நாட்களை இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாலே அழைக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சித்தார். அதன்படியே தேவன் பாதைகளை திறந்து கொடுத்தார். கர்த்தருக்காக நான் எதையும் செய்வேன் என்று சொல்லி வைராக்கியம் கொண்டார். அப்படியே தேவன் அவர் மூலமா இந்த நாட்களே அந்த தேசத்தை இந்த நாட்களை அசைத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த தேசத்திலேருந்து இளம் வாலிபர்கள் மிஷனரியாக வேறு தேசங்களுக்கு இந்த நாட்களை சென்றார்கள். அந்த குறிப்பிட்ட ஒரு காலத்திலே வருமான கத்திரப்பில்லை. இப்ப தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்களாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நாங்கள் முதலாவது தேவனாலே பயன்படுத்த அங்கே இந்த நாட்களிலே தயாராக இருக்க வேண்டும் என்பதும், அதே வேளையில் இந்த நாட்களிலே அந்த தேவன் நம்மை பயன்படுத்தும் போது இந்த நாட்களிலே அந்த பயன்படுத்துவதற்கு நாங்கள் தகுதி பெற்றவர்களாக இந்த நாட்களை மாற்றப்பட வேண்டும் என்பதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலேதான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார். பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், கொலோசியர் புத்தகத்திலே அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே பவுலடிகள் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கு பிரசங்கப்பட்டு வருகிறது, அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஐயா, இந்த இடத்துல பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிப்படியாக ஊழியக்காரனான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாங்கள் எதை வைத்து எப்படியாக ஊழியக்காரன் என்று இந்த நாட்களை எங்களை நிர்ணயித்துக் கொள்கிறோம் என்றால், ஒரு பட்டம், ஒரு பதவி இந்த நாட்களே, அதை நாடித்தான் இந்த நாட்களை நாங்கள் செய்கிறோமே ஒழிய வேறு ஒன்றுமே இந்த நாட்களே இல்லை. இன்றைய பாருங்க, இந்த நாட்களே இப்படியான பட்டங்கள் பதவிகளை வைத்துக் கொண்டு இந்த நாட்களே ஒரு ஆண்டோடைய காரியத்திலே நாங்கள் செய்கிறது கடல்ல கரைகிற ஒரு சிறிய பெருங்காயத்தை போல் இந்த நாட்கள் இருக்கிறது. சமுத்திரத்திலே கரைகிற பெருங்காயம், சமுத்திரத்திலே கொண்டு இந்த நாட்களே ஒரு கரண்டி சீனி போட்டு விட்டா அந்த நாட்கள் என்ன நடக்கும்? சமுத்திரம் முழுக்க இனிப்பா போயிடுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. அதே விதமாக தான் இன்றைக்கு நம்முடைய காரியங்கள். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கோழி ஒரு முட்டை விட்டுட்டு ஊரையே கூப்பிடுமாம், ஆமை 1000 முட்டை விட்டுட்டு அசையாம அப்படியே தண்ணிக்க போயிடும். கரையில கொண்டு வந்து முட்டையை விட்டு மண்ணால மூடியெல்லாம் விட்டு தண்டை வரல போயிடுமா? அதே விதமாக தான் இன்றைக்கு இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கோழியை போல அல்ல. தேவனுடைய ஊழியத்தை எந்த டிரெக்ஷன்லயோ எந்த காரியத்திலேயோ எப்படியாவது இந்த நாட்களிலே அனுதினம் இந்த நாட்களில் நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை நாங்கள் விளங்குவதற்கு ஏதுவாக இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் அங்கே உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளை சந்தோஷம் அடைந்து, ரொம்ப கவனமாக கேளுங்கள், கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்கள் இந்த நாட்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக என் மாம்சத்திலே என்ன செய்கிறேன்? நிறைவேற்றுகிறேன். பாருங்கள், என்ன காரணம் மாம்சத்தை நிறைவேற்றுகிறான்னு சொன்னால், கல்லறை விழுது ஐயா, அடிக்கிறாங்க இந்த நாட்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா அந்த இடத்துல பாருங்கள், அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமான சபைக்காக என் மாம்சத்திலே நான் இந்த நாட்களே நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நாங்கள் அந்த தேவனுடைய ஊழியத்தை சபைக்குரிய காரியத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு பரிபூர்ண ஊழியத்தை இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எனக்குத்தான் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஊழியம் அல்ல, கர்த்தருக்கு. அதான் வேதம் சொல்லுகிறது, பார்வைக்கு ஊழியம் செய்யாதேங்கப்பா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, மனப்பூர்வமாய் செய்யுங்க என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம்.
ஏன் இப்படியாக சொல்லப்படுகிறோம்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை இந்த நாட்களில் செய்கிறோம், ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியத்தை எப்படியாக செய்கிறாள் என்பதைத்தான் வேதம் துளிவாக திட்டவட்டமாக அந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இரண்டாவதாக, அங்கே கிறிஸ்துவின் சரீரமாக திருச்சபையானது பரிசுத்தமாவதற்கும், அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களிலே ரட்சிக்கப்படுவதற்கும் தெரிந்தெடுக்கப்படுவதும் இந்த நாட்களில் நிச்சயமானது என்றும், ஆனாலும் தனிநபர்கள் இந்த நாட்களில் தெரிந்தெடுக்கப்படுவதற்கு அங்கே நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் விசுவாச வாழ்க்கையை அங்கே நடத்த வேண்டும் என்பதும், கிறிஸ்துவோடு எப்போதும் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்றும் பவுல் இதை கீழ்கண்டவாறு இந்த நாட்களை விளக்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்க இந்த நாட்கள், அப்ப திருச்சபையின் இந்த நாட்களிலே பரிசுத்தத்தில் தூய்மையையும் குறிக்கிறது. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்தத்துக்கு இந்த நாட்களிலே தூய்மையையும் நடத்தப்படுகிறவர்கள், தூய்மையாக நடத்தப்படுகிறவர்களாம் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப ரோமர்கள் நிறுவத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த பகுதியிலே ரோமர்கள் நிருபத்திலே இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, இந்த 8ஆம் அதிகாரம் ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். அதாவது இந்த 8ஆம் அதிகாரத்திலே மாம்சமும் ஆவியினுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே பிரித்து அந்த இடத்திலே பேசப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது 14வது வசனத்திலே, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடாத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் யார் என்பதை நாங்களே அறிந்து கொள்ள முடியும். வேறு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. வசனத்தை வாட்சியம் பண்ணா வசனத்தைப்படி பார்க்க தெரியும் நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்குன்னு சொல்லி. மற்ற இடத்துல போய் கேட்க தேவையில்லை. பிரதர் நான் எப்படிப்பட்ட இருக்கிறேன், பிரதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி, என்னை குறித்து எனக்கு தானையா தெரியும். அதான் முக்கியமான காரியம். அப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடாத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப நம்முடைய ஆவி எப்படி இருக்கிறது என்பதைத்தான் சற்று இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஆவி நமக்குள்ளே இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி, என்ன காரியத்தை செய்யுது, என்ன காரியத்தை சிந்திக்குது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய சிந்தை உள்ளவன், கிறிஸ்துவனுடைய ஆவியை உள்ளவன், அவனுடைய பேச்சு பரலோகத்தை குறித்திருக்கும், அவனுடைய நோக்கம் பரலோகத்தை குறித்திருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த நாட்களிலே பரலோகத்தை குறித்து இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய காரியத்தை குறித்து தான் அவருடைய வாழ்க்கை இந்த நாட்களில் அங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நமக்குள்ளே இந்த நாட்களை வாசம் செய்கிறது யாரு, நம்ம யார் நடத்துகிறார், தேவ ஆவியானவர். அதுதான் 14 சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லிச்சுன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, 12ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாமிசத்தின்படி பிழைத்தால் என்ன செய்வீர்களாம், சாவீர்கள். அப்ப பாருங்கள், 2வது சொல்லப்படுகிறது, ஆவினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தீர்களானால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என்ன அர்த்தம், இதனுடைய அர்த்தம்? மாமிசத்தின்படி பிழைக்கிறேன்னு சொல்லி சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மாமிசத்துல நடக்கிறோம் நாங்கள், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாட்களிலே வேதம் சொல்வதையே சாவீர்கள் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஏதோ தோட்டத்தில் இந்த நாட்களே கீழ்ப்படியே இல்லை. முதலாவது ஏவாள் அம்மா கீழ்ப்படியே இல்லை. அம்மா கீழ்ப்படியாம இருந்து காரியங்களை செய்து கொண்டு அப்பாவையும் இந்த நாட்களை கொண்டு வந்து அந்த சட்டத்துக்குள்ள இந்த நாட்களை அவவும் இந்த நாட்களை இழுத்து விட்டாங்க. இதுதான் நடந்த சம்பவம். ஆனா அவள் அங்கே பாருங்கள், செத்தவர்களா, இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். இதிலே சொல்லப்படுகிற வார்த்தையுடைய காரியம் ஆவிக்குரிய மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளே.
சரீரம், அதாவது சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியருடைய தன்மையை இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்வோம்? மாமிசத்தின்படி பிழைத்தால் இந்த நாட்களிலே அந்த ஆவியானுடைய பரிசுத்த ஆவியானவரை இழந்து விடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் சாவீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சரீரம் எப்படியாக வாழும் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய ஆவியற்ற சரீரமாக அந்த நாட்களை வாழ்ந்து கொண்டே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே தொடக்கத்திலே பார்க்கிற வழியிலே அருமையாக அந்த நாட்களை பாருங்கள். கழுதைகளை அங்கே பிடித்து கழுதைகளை மேய்த்து கொண்டிருந்தது மட்டுமல்ல, அங்கே தளவாடங்களுக்கு ஒளித்திருந்ததை அங்கே பாருங்கள் சொல்லப்பட்டு இந்த நாட்களை அவரை அழைத்து கொண்டு வந்து அங்கே என்ன செய்கிறார்கள்? அபிஷேகம் பண்ணுகிறார். அதாவது யூத இனத்துக்களே பார்க்கிற வேளையிலே யூத ராஜாக்களுக்குள்ளே பார்க்கிற வேளையிலேயே அங்கே சவுல் ஒரு உயரமான மனுஷன் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக இருந்த அந்த சவுல் ராஜாவுக்குள்ளே என்ன வருகிறது என்றால், திடீரென்று பெருமை, ப்ரௌட் அந்த இடத்திலே, என்னையா நான் தானே ராஜா, என்னத்தானே இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே அங்கே என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே தனக்குள்ளே ஒரு மமது வருகிற வேளையிலே தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுடைய சொல்லை கேட்காதபடி தன்னுடைய இஷ்டத்தின்படி இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். இருந்த மனுஷன் சும்மா இருந்துட்டு போயிருக்கலாம் ஐயா. ஆண்டவர் ராஜாவை என்ன ராஜாவாகி இந்த நாட்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருக்கிற நாளைக்கு நீ அந்த ராஜாவுடைய அந்த மரியாதையோடு இந்த நாட்களை இருந்துட்டு போயிருக்கலாம். திடீரென்று நீ பெருமைப்பட்ட என்ன பிரயோசனம்? இன்னும் 10 ராஜ்யத்தை பிடிக்கவா போற? நடந்த காரியத்தை பாருங்க அந்த நாட்கள். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்ன சம்பவம் நடக்கிறது என்றால், அப்படியாக அவர் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஆவியானவரோடு இந்த நாட்களிலே சவுல் தேவனுடைய ராஜ்யத்தை, இஸ்ரவேல் தேசத்தை ஆளும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ஆவிக்குரிய காரியத்திலே வீழ்ச்சி அடைந்து ஆவியிலே மறிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கீழ்ப்படிய தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார், கீழ்ப்படியாத நிமித்தம். உடனே தீர்க்கதரிசி அந்த காரியத்தை குறித்து அவருக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறார். இங்க வாப்பா, எல்லாம் எம்டியா போய்விட்டது, உன்னை இப்ப ஒன்றுமே இல்லை, நீ சும்மா நடமாடும் மனுஷன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுற அளவுக்கு இந்த நாட்களை சொல்லி விட்டாச்சு. ஆனாலும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? ஆட்சியில் இருந்து கொண்டே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் தேவனுடைய அந்த நிர்ணயமான தெரிவு எப்படியாக இருக்குன்னு சொன்னால், தாவீது வர வேண்டும். ஆனால் தாவீது வருவதற்கு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? தேவன் அந்த நேரத்தையும் காலத்தையும் இந்த நாட்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, நீங்க அந்த சவுல் ராஜாவும் தாவீதுடைய காரியத்தை எடுத்து பாருங்க. இன்றைக்கு தாவீதை கொல்லும்படியாக இந்த நாட்களை சவுல் அநேக தரம் இந்த நாட்களை அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். எங்க தாவீது போறாரோ அந்த இடத்துக்கு இந்த நாட்களே ஒளிவு மறைவாக போய் இந்த நாட்களே தாவீதை கொல்ல வேணும்னு சொல்லி அங்கே காரியத்தை செயல்பட்டு கொண்டு வருகிறார். ஈட்டியால இருந்து கூட 2 முறை இந்த நாட்களை தப்பி விடுகிற தாவி இந்த நாட்களை பாருங்கள். ஏன்னா அவருக்குள்ள இந்த ஏவப்பட்ட அந்த ஆவியினுடைய தன்மை, அதாவது பரிசுத்தாவியானவர் போன பிறகு இந்த நாட்களை அவருக்குள்ளே விடப்பட்ட ஒரு அலக்களிக்கிற ஆவி வந்து விட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே பாருங்கள், ஆனால் என்ன நடக்கிறது? ராஜா ராஜாதானையா, ஆட்சியிலான் இருக்கிறது, அந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து இவர் செயல்பட முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய ஆவியானவர் பேச மாட்டார் ஐயா. இன்றைக்கு ஒரு நாடு இன்னொரு நாடு யுத்தத்துக்கு வருமா இருந்தால் அவரால் வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அவரோடு இருந்தால் தான் இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்து முடிக்கலாம். இதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப இந்த சந்தர்ப்பத்திலே தான் கோலியாத் அந்த இடத்திலே எதிர்த்து வருகிற வேளையிலே ஏன் அந்த இடத்திலே சவுல் ராஜா மௌனமா இருந்தார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். படை இருந்தது ஐயா, ராணுவம் இருந்தது, வென்றிருக்கலாம் தானே. கர்த்தர் ஒருதனை கொண்டே இந்த நாட்கள் வேதம் சொல்றது ஒரு நாள் 1000 பேரை திரட்டுவீர்கள் சொல்லி. அப்படியானால் பாருங்கள், ஒரு 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 போர் வீரனை கொண்டே கர்த்தர் இந்த நாட்களை காரியத்தை செய்ய முடியும். ஆனால் இந்த நாட்களிலே தலைமத்துவம் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறது சொன்னால், சீர்கட்டு போய் இந்த நாட்களில் இருக்கிறது. தலை சரியில்லாம இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை. இன்றைக்கு நாங்க பாருங்கள், நல்ல வடிவாக உடுத்தி நல்ல வடிவாக காரியங்களை செய்து கொண்டு இந்த நாட்களில் போனாலும் அதிலே எந்த விதமான காரியம் இல்லை. ஆனால் நமக்குள்ளே இந்த நாட்களிலே ஆவியானவர் இருக்கிறாரா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நம்ம இந்த நாட்களிலே ஆவியானவர் நடத்த வேண்டும். தந்தை ஒரு பாட்டு படிக்கிறார், ஒரு பாடல் ஒன்று பாடி இருந்தார்கள், என்னை நடத்தும் ஆவியானவரே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒளியாய் வந்தீர், வழியாய் வந்தீர்,
என்னை நடத்தும் ஆவியானவர் என்று சொல்லி அந்த பாடல்கள் வரிகளே வருகிறதை பார்க்கிறோம். அப்ப அப்படி இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே அவருக்குள்ளே இருந்த ஆவியானவருடைய தன்மை எடுக்கப்பட்டு வேறொரு அசுத்தாவி அவருக்குள்ளே தள்ளப்பட்டது நிமித்தம். ஆனால் ராஜா ராஜாவாகத்தான் இந்த நாட்களே இருக்கிறார். ஆனால் அவருடைய சுபாவம் அங்கே உள்ளான சுபாவம் மாறப்பட்டு விட்டது. திடீரென்று கோபிக்கிற குணங்கள், திடீரென்று காரியங்கள் நாட்களே எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே அந்த அசுத்தாவி அவருடைய சரத்தில் இருக்கிற வேளையிலே அவராலே தேவனுடைய ஆவியானவருடைய காரியத்தையோ தேவனுடைய சித்தத்தையோ செய்ய முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களே வருகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே தான் கோலியாத் வருகிறார். கோலியாத் வருகிற வேளையிலே கோலியாத்தை அப்படின்னு சொன்னா இவர் வெல்ல முடியாது. ஆனால் சாதாரணமா பாருங்க, ஒரு சிறு பையனாக இருக்கிறார். யாரு? தாவீது. ஒரே ஒரு கல்லு, ஆல் அவுட். ஆனா பாருங்க, அவுட்டா போன என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே அந்த பெலிஸ்தியருடைய படைகள் பின்னோக்கமா ஓடுறாங்களே, அவங்க நிக்கவே இல்லை. கோலியாத் விழுந்தோடனே நாங்களே சங்காரம் சொல்லி போட்டு ஓடுறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வேலை அடிச்சு காரியங்களை செய்து பிடிச்சிட்டாங்க. இது ஏன் சவுலால செய்ய முடியாது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இரண்டாவதாக பாருங்கள், சவுல் அந்த இடத்து, அதாவது தாவீது அந்த இடத்துல வருகிற வழியிலே அந்த சியோன் குமாரத்திகள், அந்த பெண்கள் பாடுகிறார்கள் இஸ்ரவேல் தேசத்திலே, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று பாடல்கள் கூட வருது இந்த நாட்களே. அந்த வேளையிலே கூட இந்த நாட்களே சவுலுங்க என்ன செய்யறார்? ஒரு காய்மாரமா இந்த நாட்களை யாரை பார்க்கிற? தாவீதை இந்த நாட்களை பார்க்கிறது எங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவரால் இந்த நாட்கள், அது வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ரோமர்கள் நிறுவத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், தேவனுடைய ஆவியினால் இந்த நாட்களே நடாத்தப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே வேத பகுதி சொல்லுகிற காரியம், அது நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், ஆவியானவர் பாருங்கள் மாமிசத்தின்படி பிழைத்தால் அங்கே இந்த நாட்களிலே சாபீர்கள், சரீரத்தின் செயல்களை பிழைப்பீர்கள். மேலும் 14வது வசனம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் இந்த நாட்களிலே நடாத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் சொல்லி அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய புத்திரர்களா இருக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்க வேண்டுமா இருந்தால் ஆவியானவரோடு கேட்டு ஆவியானவரோடு நடக்க பாருங்க ஐயா. மாம்சத்துல நடக்காதீங்க, ஆவியானவர் நடங்க. ஏன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, உங்களுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் நான் உங்களை அழைத்திருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல. அதாவது வேதம் சொல்லுகிறது மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பூமிக்குரியவைகளை அல்ல, இந்த நாட்களிலே மேலானவைகளை தேடும்படியாக இந்த நாட்களை கர்த்தர் இந்த நாட்களை நம்மை அழைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பூமிக்குரிய காரியம் என்று சொல்லி இந்த நாட்களை, பூமிக்குரிய காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்த்து கொண்டு இந்த நாட்களை இருப்போமா இருந்தால், ஆனால் இந்த நாட்களிலே கடைசியாக இந்த நாட்களிலே கைவிடப்பட்ட நிலையில் இந்த நாட்களை நாங்கள் வருகிறவர்களா இந்த நாட்களை இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறார்? எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எல்லா காரியங்களும் இந்த நாட்களே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஐயா. அங்கே என்ன செய்ய ஆண்டு அனுபவி என்ற விதமாக. ஆனால் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அதற்காக இந்த நாட்களை நாங்கள் பூமிக்குரிய காரியத்தை இந்த நாட்களை கட்டி கொண்டு இந்த நாட்களே சிலர் பாருங்க பவுன் சொல்லி பவுனே சேர்த்து கொண்டு இருப்பாங்க. சிலர் பாருங்க பொருள் காசுன்னு சேர்த்து கொண்டே இருப்பாங்க. அரசாங்கத்துக்கும் தெரியாதபடி பிளாக் மணி இந்த நாட்களை சேர்த்து கொண்டு இந்த நாட்களை இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கலாத்தியரின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே, நீங்கள் 7வது வசனம், நீங்கள் நன்றாக ஓடினீர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஒரு கேள்வியை கேட்கிறார். நல்லா ஓடுறீங்கப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஓட்டம் அந்த மாதிரி இருக்குது. அருமையான அன்பு பிள்ளைகள், டைம் இல்ல, பிஸி, ஓட்டம் அப்படியா இருக்குது. ஆனால் என்ன ஓட்டம் ஓடுறீங்கள்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவிடத்திலே விருத்த சேதனம் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமிக்கு உதவாது, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆனாலும் நீங்கள் நன்றாக ஓடினீர்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு
இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தீர்மானிக்கிறோம், ஐயா, ஆண்டவரே உமக்காக ஒரு ஊழியத்தை செய்து முடிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கிருபையை தாரும். ஆண்டவரே, எனக்கு அந்த ஊழியத்தை செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டவரே இந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து தாருமான்னு சொல்லி இன்றைக்கு கேட்கிறோம். ஆனா அந்த நாட்களிலே அந்த காரியத்தை நீங்கள் செய்வதற்கு இந்த நாட்களில் உங்களாலே முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களே இருக்கிறது. ஏன் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு முக்கியமான காரியத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னவென்றால், அங்கே இந்த நாட்களிலே நம்முடைய ஓட்டம் அங்கே மாமிசத்தில் இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அந்த காரியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்கள், அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். இந்த நாட்களில் பாருங்கள், நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கு. ஏதோ ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்குன்னு சொன்னால் மாமிசம் ஆவிக்கு விரோதமாய் இருக்கிறது. அப்ப ஒரு சரீரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாமிசத்துக்குரிய வாழ்க்கையும் இந்த நாட்களில் ஒரு கிறிஸ்தவன் வாழ முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதை தீர்மானிக்க வேண்டியது நாங்கள் தான் இந்த நாட்களை தீர்மானிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களே இந்த எபேசியரில் சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களே எப்படியாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த நாட்களே செய்வதற்கு இந்த நாட்களே நாங்கள் தயாராக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்படியானால் மாமிசத்தின் படியல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது நாங்கள் ஆவியிலே இந்த நாட்களில் நடந்து அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்திலே, மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு இந்த நாட்களை ஊழியங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் இங்கே வேதம் சொல்றது பாருங்கள், கடைசியாக என் சகோதரர்களே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் இந்த நாட்களை பலப்படுங்கள். இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் இன்றைக்கு நாங்கள் பெறப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வோமா இருந்தால் நாங்கள் மாமிசத்தில் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக மாமிசம் போயிரும். ஐயா, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சுயம் என்னில் சாம்பலாய் மாற வேண்டும். பக்தன் பாடுகிறார், சுத்தாவியே எனக்குள்ளே அனல் மூட்டும், நிஜம் பெற்று மாமிசம் மாய தேவா அருள் செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நாங்கள் அதாவது வேத வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே அங்கே அந்த தேவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் முன்குறித்தலையும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முதலாவது நாட்களை கண்டுகொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை, நல்லது. ஆனாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே கேட்டு இந்த நாட்களிலே பாருங்கள் அந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோமோ என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு கம்பெனிக்கு போறீங்க ஐயா, ஆண்டவருடைய ஃபேக்டரி என்று ஆண்டவர் ஒரு ஃபேக்டரியை திறந்து விட்டு ஃபேக்டரியை திறந்து விட்டால் அந்த ஃபேக்டரியில போய் அந்த ஃபேக்டரியை அதாவது நிர்வகிக்கிறதுக்கு ஒரு மேனேஜரையும் வைத்திருக்கிறான்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். 2 மேனேஜரும் வச்சிருக்கிறாங்க, மேனேஜர் ஒரு அவருக்கு செக்யூரிட்டியோ. ஆனால் இன்றைக்கு நான் அதில் போய் வேலைக்கு சேர்ந்த நாட்கள் என்ன செய்வேன்னு சொன்னால் எனக்கு அங்கே இந்த நாட்களில் ஒரு பேப்பர் கான்ட்ராக்ட் வந்து கொடுக்கப்படும், நீ இந்த வேலையை தான் இந்த பகுதியெல்லாம் செய்யணும்னு சொல்லி. ஆனால் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய இஷ்டத்தின்படி அந்த இடத்துல வேலை செய்வேன். சரி வருமா? இதான் எனக்கு முக்கியமான காரியம். இன்றைக்கு ஆண்டவர் அதே விதமாக இந்த நாட்களிலே இந்த பூமியில இந்த நாட்கள் என்ன செய்தார், அப்போஸ்தலர் மூலமா இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களில் துவங்கி விட்டு போயிருக்கிறார். ஆனா இன்றைக்கு பாருங்கள், குறிப்பிட்ட காலத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த அப்போஸ்தலருடைய பின்கால கட்ட பகுதியிலே பார்க்கிற வேளையிலே எல்லாரும் நன்றாக அந்த நாட்களில் ஊழியத்தை செய்தார்கள். ஆனா இன்றைக்கு நாளடைவில் வருகிற வேளையிலே அவர்கள் இஷ்டத்தின்படி இந்த நாட்களை ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. ஊழியர்கள் செய்கிற வேளையிலே அது கூட இந்த நாட்களில் எப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள் அது தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய காரியத்தின்படி இருக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவுடைய கூட எழுந்திருந்து உண்டு, ஆனால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
ஐயா, ஆண்டவுடைய வலது பாரசத்திலே என்ன இருக்கிறது, மேலானவைகள் என்ன இருக்கிறது என்பதை முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய, அந்த நாட்களிலே இந்த உலகத்தை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறதுல வேலையே இல்லை. அழகான பங்களாவை கட்டுறான், அழகான காரியத்தை செய்கிறாங்க உலகத்தில் இருக்கிற ஜனங்கள். நல்லதப்பா, அவன் பங்களா தான் தேவை இந்த நாட்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா என்ன திடீரென்று இந்த நாட்களை பூமி வச்சு வந்து பங்களாவை இடிச்சு விடுது, அல்ல இந்த நாட்களே ஏதோ யுத்தம் வந்து பங்களா தரமாட்டமா போகுது. அவனுக்கு வீடும் இல்லை, காணியும் இல்லை, காசும் இல்லாம போகுது. ரெண்டாவது பாருங்க, இந்த நாட்களை நீங்க ஐஸ்வர்யவான்கள் எடுத்து பாருங்கள். 5 ரோல் ரோய்ஸ் 10 ரோல்ஸ் ரோய்ஸை வேண்டி வச்சுக்கிறாங்க. ஐயா, இருக்கிறதே 2 கால் தான், 2 காலும் 2 கையும் தான். அந்த 2 காலும் 2 கையும் வச்சுக்கொண்டு 10 காரை வேண்டி வச்சுக்கொண்டு இந்த நாட்களில் என்ன காரியம்? அது எத்தனையோ கோடிக்கணக்கில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதான் இந்த முக்கியமான காரியங்களை பார்க்கணும். அப்ப நாங்கள் கிறிஸ்துவனுடைய காரியத்தை, மேலானவைகளை நாங்கள் தேடுவோமா இருந்தால், அங்கே எதை வேதம் சொல்லுகிறது? தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவது சொல்லப்படுகிறது, அந்த வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இரண்டாவது, நாடுங்கள். அவ பாருங்க எப்படி அருமையாக அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் இந்த நாட்களை நமக்கு இப்படியாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவருடைய கிரியைகளை இந்த நாட்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களை இருப்பார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்வது, கிறிஸ்துவில் ரட்சிக்கப்படுவதற்காக தெரிந்து கொள்ளும் அனைவரும் அங்கே வழங்கப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களில் மனம் திரும்பி விசுவாசம் உடையவர்களாய் கிறிஸ்துவில் தேவனுடைய ரட்சிப்பு என்னும் வார்த்தையை இந்த நாட்களை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவர்கள் இந்த நாட்களை தெரிந்து கொள்ளப்படுவார்கள். தன் விசுவாசத்தின் அடிப்படையிலே ஒரு விசுவாசி இந்த நாட்களில் கிறிஸ்துவில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக திருச்சபையிலே ஒரு அங்கமாக இந்த நாட்களில் நினைத்துக் கொள்ளப்படுவார். இது அவனில் இந்த நாட்களில் இருக்கும் பரிசுத்த ஆவியின் மூலமாய் இந்த நாட்களில் நடப்படுகிற காரியமாக இருக்கிறது. இதன் மூலமாய் அவன் இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவனாகி இந்த நாட்களை விடுகிறான். இவ்வாறு தெரிந்து கொள்ளுதல் தேவனுக்கு இந்த நாட்களிலே மனுஷனுக்கும் தனித்தனி தீர்மானமும் நிபந்தனையும் இந்த நாட்களிலே உண்டு என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே நாங்கள் காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் வாசிப்போம். 8ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், 29வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், சகோதரரே, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப யாருடைய சாயலுக்கு ஒப்பாக இந்த நாட்களிலே முன்குறித்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்தில் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே அப்படியாக ஐஸ்வர்யவான் வாழ வேணும் சொல்லி வாழ்ந்தாரா? இல்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கவே இடம் இல்லையா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படி நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே கிரேக்க மொழியிலே புரூட்டிசோ என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அதனுடைய பொருள் இந்த நாட்களிலே முன்னதாகவே நாங்கள் தீர்மானித்தது, பிஃபோர் வி கோயிங் டு டிசைட். அதாவது முன்னதாகவே நாங்கள் தீர்மானம் எடுக்கிறதை தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை கிரேக்க மொழியில சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப முன்பு தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எப்படி கர்த்தருடைய பிளான் இருக்கிறது, எப்படி கர்த்தருடைய நோக்கம் இருக்கிறது என்பதை இந்த நாட்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இதுவும் இந்த நாட்களை ஒரு தெரிந்து கொள்ளுதலை போல் இந்த நாட்களை இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவனுடைய சரீரமாம்
திருச்சபையை இந்த நாட்களே கிறிஸ்துவில் தேவன் தமக்கு இந்த நாட்களை தெரிந்து கொள்வார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே கிறிஸ்துவில் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் விசுவாசிகள் அனைவரும் தம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுகிறவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்மாலே இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இங்கே கீழ்ப்பட்டவர்களாய் இந்த நாட்களை இருக்கவன். முதலாவதாக அழைக்கப்பட்டவர்களாயும் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாயும் மகிமைப்படுத்தப்பட்டவர்களாயும் தேவனுடைய குமாரனுடைய சாயலை அங்கே சிந்தனைக்கு ஒப்பாகிறவர்களாயும் இந்த நாட்களை ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றமற்றவர்களாயும் இந்த நாட்களிலே, அதாவது சுவிகார புத்திரனாய் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாயும் மீட்கப்பட்டவர்களாயும் தேவனுடைய சுதந்திரத்தை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளுகிறவர்களாயும் நற்கிரியைகள் செய்யும்படி இந்த நாட்களில் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்த ஆவியை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளப்பட்டவர்களாயும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முன்குறித்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பரலோகத்திற்கு செல்லும் இந்த நாட்களிலே ஒரு அங்கே இந்த நாட்களை எதுவாக இருக்கிறேன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த தெரிந்து கொள்ளப்படுதல், அந்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஒரு கப்பலிலே பரலோகத்துக்கு செல்வதற்கு ஒரு காரியமாக இந்த நாட்களை, அதாவது அதுக்கு ஒப்பாக இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப திருச்சபை ஒரு கப்பலாக அந்த நாட்களை நிர்ணயிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் அது தம்முடைய கப்பலாக அந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று தேவன் அதை தெரிந்து கொண்டிருந்தார். கிறிஸ்துவே அதன் தலைமையும் மாலுமியுமா இந்த நாட்களை இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாக மாலுமியாகிய கிறிஸ்துவின் மேல் இந்த நாட்களிலே நாங்கள் முழு விசுவாசத்தை வைத்து இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை, சபையை இந்த நாட்களிலே கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்படுதல் என்ற தலைப்பில் இந்த நாட்களில் பேசும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே ஆண்டவரே, எப்படியாக சபைகளுக்குள்ள இந்த நாட்களில் நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை அடியனுக்கும் ஆண்டவர் இந்த கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ கற்றுக் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. இன்றைய நாளும் ஆண்டவரே தகப்பனே, கூட இருந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக நீங்கள் இந்த நாட்களில் தந்த பலத்துக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. மகிமையும் கனமும் துதியும் புகழும் உங்களொருவருக்கே செலுத்தி என் இரட்சகரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் மறு ஒலிபரப்பிலே கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே தயவு செய்து இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை சற்று இந்த நாட்களை வாசித்து தியானித்து பாருங்கள். இந்த நாட்களிலே ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் அவருடைய வருகையிலே நாங்கள் செல்ல வேண்டும். ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் அம்மா.